வணக்கம். ஆஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். 2026 சனி பகவான் வக்ர பயிற்சி பலன்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது துலாம் ராசி. காலபுருஷ தத்துவத்துடைய 7ஆம் வீடு, சுக்கிர பகவானுடைய மூலத்திரிகோணஸ்தானம். சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த நட்சத்திரங்களை கொண்ட இந்த ராசி ஒரு மிகப்பெரிய ரொமான்டிக்கான ராசி. காதல், திருமணம் இது எல்லாத்துக்கும் அற்புதமான ஒரு ராசி, ரசனைத்தன்மையுடைய ஒரு ராசி. இந்த ராசிக்கு இந்த 2026 சனி வக்ர பயிற்சி என்ன செய்யும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கடந்த சில வருஷங்களாக துலாம் ராசிக்கு பார்க்குற டிவியில், பேசுகிற யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாவில் எல்லாருமே சூப்பர் அப்படின்னு சொல்ல போக வாழ்க்கை என்னமோ காப்பருங்கிற மாதிரி இருக்குது. இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் துலாம்க்கு 6ஆம் இடத்தில் இருக்கும்போது நேர்கதியிலேயே குரு உச்சகுருவுடைய பார்வையை பெறுகிறார், பஞ்சமாதிபதி. இப்போ அவர் ரெட்ராகிரேட் வக்ரமடையும் போது என்ன செய்வார்? கடந்த சில ஆண்டுகளாக துலாம்க்கு பெரிய அளவில் பாரம், அதாவது பெரிய அளவில் தொந்தரவுகள், டார்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டார்ச்சரை கோத்ரூ பண்ண ராசிகளில் துலாம் முதல் 3 இடத்துல வருது. பல துலாம் ராசிகள்காரர்கள் நல்லா இருந்தாலும் வெகுவாரியான 70% துலாம் ராசிக்காரர்கள் ஒரு மரண அவஸ்தையில் லைஃப்பை கோத்ரூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது உண்மைதான். கோச்சார ரீதியாக துலாம்க்கு ரொம்ப நல்லா இருந்தாலும் அதோடைய ரிஃப்ளெக்ஷன் இல்லையே, அதோடைய பாதிப்பு, அதோடைய எஃபெக்ட் வாழ்க்கையில் இல்லையே அப்படின்னு குமரக்கூடியவர்கள் தான் அதிகம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இதற்கெல்லாம் என்ன ரீசன்? இதுக்கு என்ன தீர்வு? இதை பற்றிலாம் பேசுவோம் வாங்க. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜோதிடர்களும் ஆஹா ஓஹோன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரிஜினலாக நடக்கக்கூடியதை பார்த்தீங்கன்னா பிச்சுட்டு போயிட்டுருக்கு. எல்லாம் என்ன சொல்கிறது, கடையை சாத்துற மாதிரி இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அந்த முயற்சியை தேடும் போது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே சனியுடைய ஆதிக்கம் அதிகம். துலாம் ராசிக்கு சனி அங்கே உச்சம் பெறுகிறார். சனியுடைய இம்பேக்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ராசிகள் என்ன நடக்கும்னா, நல்லதே நடந்தாலும் கூட நம் மனது அதை ஏற்க மறுக்கும். அதனால் உங்களுக்கு நல்லது நடக்குதுன்னு நான் சொல்ல வரல, இது ஒரு ரீசன் சொல்கிறேன். சில துலாம் ராசி நேயர்களுக்கு, பல துலாம் ராசி நேயர்களுக்கு உண்மையிலேயே தப்பாக நடக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போ துலாம் ராசிக்கு முதல்ல குருவுடைய பார்வை இருந்துட்டு வந்த நேரத்தில் ஓரளவுக்கு நல்ல கதியில் இருந்தது. குருவுடைய பார்வை போன உடனே துலாம் ராசிக்கு அந்த தெம்பு போயிடுச்சு. பொதுவாக குருவுடைய ஸ்தானம் துலாத்துக்கு ஆகாது. குருவுடைய பார்வை எல்லா ராசிக்கும் ஒத்து வரும். அப்போ துலாமுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நிறைய சிக்கல்கள். அதாவது போன இடம்லாம் பஞ்சாயத்து. வேலைக்கு போனால் அங்கே விரட்டுறான், உனக்கு வேலை செய்ய தெரியல, நீ ரொம்ப ஹானஸ்டாக இருக்கேங்கிறான். சரி, ஏன்னா துலாம் பிளட்லேயே நேர்மை. வேலைக்கு போனால் ஒருத்தன் சொல்கிறான் நீ நேர்மையாக இருக்க, உனக்கு வேலை செய்ய தெரியலன்றான். வீட்டுக்கு வந்தால் பொண்டாட்டி சொல்கிறா உனையெல்லாம் வச்சுட்டு குடும்பம் நடத்த முடியாது, நீ குடும்பத்துக்கு லாய்க்கப்பட மாட்டேங்கிறா. இப்படி எல்லா இடத்துலையும் அடி வாங்கி நொறுங்கி போய் வாழ்க்கையை கடனேன்னு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ராசி தான் துலாம். இந்த ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா, இப்போ நிம்மதி வேணும். ஃபஸ்ட்டு நான் எவ்வளோ வேணால் வேலை செய்கிறேன், எவ்வளோ சம்பாதியம் வந்தாலும் சரி வரலாம் சரி, எனக்கு நிம்மதியை முதல்ல கொடுத்துரு. இதுதான் எங்களுடைய ப்ரே. சனி வக்ரம் இப்போ நம்ம பேச போகிறோம். சனி வக்ரம்னா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரெட்ராகிரேடில் ஆன்டி கிளாக் வைஸில் சூரியனுக்கு எதிர்மறையாக சுற்றக்கூடியதான் ரெட்ராகிரேடுன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சனி பகவான் 3 விஷயங்களை உணர்த்துவார். கடந்த காலத்தில் நம்ம செய்த கர்மாவை நம்ம உணர வச்சு அதை சரி செய்ய வைப்பார். நம்ம பழக்க வழக்கங்களை மாற்றி அமைக்கிறதுக்கு தான் இந்த சனி வக்ரம் பெற்று வருகிறார். நமக்கு பொறுமையும் நிதானத்தையும் தர்மத்தையும் போதிப்பதற்காக தான் இந்த சனி வக்ரம் பெற்று வருகிறார். இந்த 3 விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி துலாம் ராசிக்கு எடுத்திங்கன்னா அடுத்தது என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் போயிட்டுருக்கு, என்னென்ன நல்லது இந்த சனி வக்ர பயிற்சி பலன்கள் 4 பாயிண்டில் பேசுவோம். நல்ல விஷயங்களை 4 பாயிண்டில் பேசுவோம், கெட்டது என்னங்கிறத பின்னாடி பேசுவோம். இதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். 4 விஷயத்தில் முதல் விஷயம், துலாமுக்கு உண்மையாகவே கோச்சார ரீதியாக 30 வருஷத்துக்கு இந்த மாதிரி ஒரு பீரியட் இல்லை அப்படிங்கிற அளவு தான் இருக்குது. இதுதான் அஸ்ட்ராலாஜிக்கலாக ஒன்று. இது பெனிஃபிட்டாக ஏன் மாறலை அப்படிங்கிறதுக்கு பிறப்பு ஜாதகம் ஒரு முக்கிய காரணம்.
பிறப்பு ஜாதகத்தில் லக்னம், லக்னாதிபதி, தசா புக்தி நாதர்கள் இப்படி எல்லாம் பார்க்கணும். அப்படி பார்த்து தான் இதை துல்லியமாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதுக்கு தான் நீங்கள் கீழே கொடுக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் உங்கள் பிறப்பு ஜாதகம் பார்க்கணுன்னா நீங்கள் கீழே எங்களை அப்ரோச் பண்ணிங்கன்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கான ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டை கொடுப்போம். இது ஃபீ பேமெண்ட்டுக்கு அப்புறம் தான் நாங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுப்போம். இப்போது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் முதல் வாய்ப்பு என்ன அப்படின்னா, பண விஷயத்தில் இந்த மாதிரி இருந்து வந்த தொடர் கடன் பிரச்சனைகள், நிரந்தரமாக இந்த கடன்லாம் ஒழிவே ஒழியாது. நிறைய பேர் நம்புறது என்னென்னா, நான் வீட்டு கடன் வாங்கிட்டேன், காரும் வாங்கிட்டேன், பேங்க்கில் தானே நான் காசு கொடுத்துறான், ஜாலி, நம்ம என்ஜாய் தானே பண்ணிகிட்டு இருக்கோம். கொஞ்சம் நீங்கள் புத்தியை அப்ளை பண்ணி திரும்பி பார்த்தீங்கன்னா, நீங்கள் லோன் எடுத்து 10 வருஷம் ஆச்சு, நீங்கள் வாங்கினது ஒரு 50 லட்சம்னு வச்சுக்கோங்க. நீங்கள் லோன் எடுத்து 10 வருஷம் ஆச்சு, மிச்சம் எவ்வளோ லோன் கட்டணும்னு அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்கள் பேங்க்கில். என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? கவலையே இல்லை, என் பையன் தானே கட்ட போகிறான், நமக்கு என்ன இருக்குது, நம்ம பசங்க கட்டி தீர்த்துக்கிட்டோம், நம்ம இருக்கும்போது வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப தவறான விஷயம். நீங்கள் பசங்களுக்கு வீடு கொடுக்குறீங்களோ இல்லையோ, கடனை மட்டும் கொடுக்காதீங்க, கையெடுத்து கும்பிட்றேன். நீங்கள் இருக்கிறவங்களாம் அப்பா அம்மாலாம் வந்து கடனை கொடுத்துட்டு போயிடுவாங்க. இருக்கிற பசங்க வந்து அதை மாரடிப்பாங்க அந்த கடனை கட்டுறதுக்குள்ளேயும். அதனால் எந்த அப்பா அம்மாவுக்கும் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் சொத்தெல்லாம் சேர்க்க வேண்டாம், பசங்களுக்கு கடன் மட்டும் கொடுக்காமல் இருந்தாலே பெரிய விஷயம். இதை வெளிப்படையாக பேசுகிறேன். இப்போ வீடு கடன் வாங்கினவங்களுக்கு துலாம் ராசி என்னென்னா, போய் கேட்டு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் சொல்லுவாங்க 10 வருஷம் லோன் கட்டினது பிறகு 20 வருஷம் லோனில் 10 வருஷம் கட்டியாச்சு, 50 லட்சம் லோன், 40 லட்சம் பெண்டிங் இருக்குது, அவுட்ஸ்டாண்டிங்னு சொல்லுவார். இப்போ தான் உரைக்கும். இந்த 40 லட்சம் இன்னும் எவ்வளோ வருஷம் கட்டணும், அது ஒரு 16 வருஷம் கட்டணும் சார் அப்படின்னுவார். இப்போ தான் உரைக்கும். எப்போவுமே இந்த வீட்டு கடன் விஷயத்தில் இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் துலாமுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பைசா ப்ரீபேமெண்ட் சொல்லுவாங்க, கொஞ்சம் லம்சம் அமௌண்ட், ஒரு 2 லட்சம், ஒரு 5 லட்சம், ஒரு 1 லட்சம் இப்படி கட்டுறதுக்கு ஒரு இஎம்ஐ எக்ஸ்ட்ரா அப்படி கட்டி பார்த்தாலே அதிகமாக கம்மியாகும். அதனால் இதெல்லாம் நீங்கள் துலாம் வந்து பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும். அதனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு இதை சொல்கிறோம். இப்போ நீ இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து பணப்புழக்கம் ஏற்படும், பொருளாதாரத்தில் கடன் தொல்லைகள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய வசதிகள் நடக்கும். அதே மாதிரி உங்களை இது நாள் வரைக்கும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துலையோ கடுமையாக உங்களை எதிர்த்தவங்க காணாமல் போயிடுவாங்க. அதுக்கு என்னவோ காரணம். ஒன்று, அவங்களுக்கு இந்த ஊர் பிடிக்கல, ராஜஸ்தான் நோக்கி நான் போகிறேன், பீகார் நோக்கி நான் போகிறேன்னு போயிடலாம். இல்லை இந்த பிஸ்னஸ் பிடிக்கல, வேறு பிஸ்னஸ் பண்ணுறலாம் போகலாம். இல்லை அவங்க ஃபேமிலியில் ஏதாவது பிரச்சனைனா கூட விலகி போகலாம். ஆனால் விலகி போவாங்க. இதுதான். அதுக்கு அடுத்தது 3வது, இந்த சனி வக்ர பயிற்சியால் பாசிட்டிவான விஷயம் துலாமுக்கு, நீங்கள் என்ன மாதிரி லைஃப் எதிர்பார்க்குறீங்க, அதாவது எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஹஸ்பண்ட், இப்படிப்பட்ட ஒய்ஃப் வேணும், அது ரொம்ப ரேர் அந்த மாதிரி கிடைக்கிறது. ஆனால் அந்த ரேர் வந்து இப்போ நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவில் ஒரு பார்ட்னர் வந்து அமையிற மாதிரி இருக்கும், லவ்லையும் மேரேஜ்லையும். அப்புறம் லவ் என்பது வேறு, மேரேஜ் என்பது வேறு, ரெண்டுத்துக்கும் கடுமையான வித்தியாசங்கள் இருக்குது. நம்ம சமுதாயத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும், நான் வந்து லவ் பண்ணால் இன்னொருத்தரை லவ்வே பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கவே கூடாது. ஒரு காதல் வந்து முறிவடைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அடுத்த காதல் பண்ணலாம். அது வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணக்கூடியவங்க துலாம் ராசியில் அதிக பேர் இருப்பாங்க. ஐயோ இந்த ஒரே காதல், அந்த காதல் முறிஞ்சிருச்சுன்னா காலம் ஃபுல்லாக இப்படி கல்யாணமே பண்ணிக்காமல் அப்படியே இருக்க போகிறாங்களா? அது வாய்ப்பே இல்லை. அதனால் ஒரு லவ் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த லவ் பண்ணலாம். ஒரே நேரத்தில் தான் நீங்கள் 2-3 லவ் பண்ணவே கூடாது. ஒரு காதல் முடிஞ்சால் அடுத்த காதல் நீங்கள் பண்ணுறதுல எந்த விதமான தவறும் கிடையாது. இந்த சமுதாயத்துக்கே இது ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் இருக்குது, இதுவே தவறு. திருமணத்துலேயும் அப்படி தான். ஒரு திருமணம் முறிவடைஞ்சிருச்சு, சட்டப்படி நீங்கள் வந்து விவாகரத்து வாங்கிட்டீங்க, டிவோர்ஸு, அடுத்த திருமணம் பண்ணுறதுல எந்த தப்பும் கிடையாது. ஒரே நேரத்தில் தான் இதெல்லாம் செய்கிறது தான் தவறு. இதுதான் வந்து துலாம் ராசிக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது. இந்த காலகட்டத்தில் நல்ல மன வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்புகள் துலாத்துக்கு வந்து எக்ஸ்ட்ராடனரி பாசிபிலிட்டி இருக்குது. 4வது பாயிண்ட் துலாத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமான ஒரு விஷயம் இதுதான். இப்போது ஒரு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பருக்கு வந்து பிஸ்னஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும், பெரிய அளவில் அதை வந்து ஸ்கேலப் பண்ணணும், எதையாவது வெஞ்சர் பண்ணலாமா அப்படின்னா இதுதான் அதுக்கு டைம், பர்ஃபெக்ட் டைம் டு லான்ச் எ நியூ பிஸ்னஸ் ஆர் அ சப் பிஸ்னஸ் கேட்டகரி. இதுதான் பெஸ்ட்டு டைம். இதை பண்ணிங்கன்னா பெரிய அளவில் பிஸ்னஸ் வந்து ஸ்கேலப் ஆகும். நீங்கள் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு கூட எனக்கு கமெண்ட்ஸில் என்னை ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும், அந்த 3 விஷயங்களை நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது உங்கள் பசங்க விஷயத்தில். உங்கள் பசங்களுடைய ஆரோக்கியம் விஷயத்தில், படிப்பு விஷயத்தில் பயங்கரமாக டைவர்ட் ஆவாங்க. துலாம் ராசி குழந்தைகள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பசங்க வந்து புத்தி மாறும், தவறான பழக்கங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மானிட்டர் பண்ணுங்கள்.
ரெண்டாவது நீங்கள் எதில் ஜாக்கிரதையாக இருக்கும்னு சொன்னால் அப்பா அம்மாவுடைய ஹெல்த்தில். அப்பா அம்மாவுக்கு வந்து கடைசி காலத்தில் இருக்கும்போது யாருமே அப்பா அப்படிங்கிற நம்பரை டயல் பண்ணவே மாட்டாங்க. இறந்து போன பிறகு அந்த அப்பாங்கிற நம்பரையே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பான், இந்த கால் வராதான்னு. இதுதான், இந்த மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க. இருக்கும்போது ஒரு அப்பா அம்மாவை ஆராதனை பண்ணணும், அவங்கள பூஜிக்கணும். அவங்க போன பிறகு அப்பாவும் போயாச்சு அம்மாவும் போயாச்சுன்னா நமக்கு அந்த வலி வரும்போது தான் நமக்கு அந்த பெயின் தெரியும். நம்ம பசங்க நம்மளை மதிக்காத போது, பேசாத போது, கண்டுக்காத போது. இதை கவனிங்க. மூணாவது இதில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொன்னால் துலாம் ராசி என்பர்கள், இப்போ தான் பணத்தை வந்து மேக்ஸிமம் ஷேர் மார்க்கெட்டில் போய் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். இப்போ தான் பணத்தை வந்து மேக்ஸிமம் ஷேர் மார்க்கெட்டில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். இப்போ ஷேர் மார்க்கெட்டில் பணம் வருது, கொஞ்சம் புழக்கமாகுதுன்னு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் கதை ஓவர். சரிங்களா? உண்டியில் போட்ட காசு தான் அது. ஜாக்கிரதையாக பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸில் எஸ்ஐபி, எஸ்டபிள்யூபி போன்ற விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது இப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல்ல துர்கை அம்மனை வழிபடுவது துலாம் ராசிக்கு இப்போ ரொம்ப நல்ல விஷயம். திருநள்ளாறில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை வழிபடுவது ரொம்ப நல்ல விஷயம். இது இல்லை, வீட்டில் குலதெய்வம் படத்தை வாங்கி வச்சு அந்த குலதெய்வத்தை டெய்லி விளக்கேற்றி அதுக்கு நிவேதனம் பண்ணி வழிபடுவது மிகச்சிறந்த விஷயமாக இருக்கும். மாதிரி 10 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பொண்ணுக்கு வந்து ட்ரெஸ்ஸு, பட்டுப்பாவாடை சட்டை இல்லை ட்ரெஸ் ஏதாவது தானமாக கொடுக்கறது மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வந்து வக்ர பயிற்சி காலத்தில் நிறைய நல்ல விஷயங்களை தான் செய்ய போகிறார். நீங்கள் கடந்த கால வாழ்க்கையை எந்த ஒரு மனிதன், குறிப்பாக துலாம் உங்கள் ராசிக்கு நீங்கள் பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா நிகழ்கால வாழ்க்கையும் போயிடும், எதிர்கால வாழ்க்கையும் போயிடும். பாஸ்ட் லைஃப்பை நீங்கள் பிடிச்சிங்கன்னா ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சர் வந்து காலி. அதனால் பாஸ்ட் லைஃப் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அது ஒரு ட்ரீம் மாதிரி, கனவு தான், ஃப்ளாஷ். இப்போ என்ன நடக்குது, இனிமேல் என்ன செய்யணும், அதுக்கு இப்போ நீங்கள் விதையை போடுங்க. நாளைக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து வரும் வீடியோவில் உங்களை மறுபடியும் பார்க்கும் வரை என் உயிரினும் மேலான துலாம் ராசி என்பவர்களுக்கு நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.